பிசினஸ்ல நாங்க 2 பேருமே 100க்கு 100% ஒத்துமையா இருப்போம். அவர் சொல்றத நான் கேட்டுப்பேன். நான் சொல்லவே மாட்டேன் எதுவுமே. தேவையில்லை அந்த இடத்துல இல்ல அது. மத்தபடி பர்சனலா ஏதாவது சொல்ற போது ஒரு வார்த்தை சொல்லுவேன், இது வேண்டாம் இது வேணும் அவ்வளவுதான். மத்தபடி பிசினஸ்ல நான் எதுவுமே சொல்லவே இன்னி வரைக்கும் சொன்னதுல நாளைக்கும் நான் சொல்ல மாட்டேன். இப்பவே நிறைய பேர் வருவா ஒரு நாளைக்கு. இப்போ 200 பேர் வரானா அப்ப 400 பேர் வருவா ஒரு நாளைக்கு. அவ்வளவு பேருட்டு எப்படி பேசுறது? ஏன்னா வெளியிலே போய் பேசினது இல்லை நானு. எங்க ஆத்துல இருந்த வரைக்கும் வெளியில போய் பேசினதே கிடையாது. அப்ப எப்படி பேசணும், யார் எப்படி பேசுறா, யார் கோவமா பேசுறா, யார் சந்தோஷமா பேசுறா, அது எல்லாம் பார்த்து 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 இப்ப பழகிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கிற எனர்ஜி இப்ப இருக்குமா? இருக்கேன், எதனாலும் தெரியல. அது எனக்கு எப்படி கிடைக்கிறது அப்படின்னு கேட்டா, என்னுடைய இது கீர்த்தனைகள் கேட்கறது தான் எனக்கு. டிவி கிடையாது எங்க ஆத்துல, சீரியல் பேர் தெரியாது எனக்கு. முட்டி வலி கிடையாது, 61 ஆயிடுச்சு, எந்த வலியும் கிடையாது, தலைவலி மட்டும் வருது. ஏன்னு கேட்டா டாக்டர் என்ன சொன்னார்னா, அனல் எல்லா இடத்துலயும் வேலையே செஞ்சுட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு வரும் அப்படின்னாரு. அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அது என்ன உண்மைதான், வாஸ்தவம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் நாட்டி கண்கள் கிடையாது, உலகம். இந்த உலகம் இருந்தாதான் அந்த கண்களால் பார்க்க முடியும். அவங்க அவங்களுக்கு உள்ள பொறுப்பு, நானே ஆம்பளையா இருந்தாலும் எனக்கு பொறுப்பு இருக்குன்னு சொல்றதை விட 100க்கு 80% ஜென்ஸ் பொறுப்பா இருப்பாங்க, 20% இருப்பாங்க. லேடிஸ் பொறுத்த வரைக்கும் 90% 95% பொறுப்பா இருப்பாங்க. வணக்கம் மாமி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இப்ப கண்டிப்பா இந்த கடையோட ஓனர் யாரு, இது எப்படி இந்த மாமிஸ் போலி கடை உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா ஆர்வம் இருக்கும். அப்ப இந்த மாமிஸுக்கு பின்னாடி, இந்த பேருக்கு பின்னாடி கண்டிப்பா நீங்க தான் இருப்பீங்கிற ஒரு கெஸ் தான். சோ இது எங்க இருந்து ஆரம்பிச்சது, யாரெல்லாம் இருக்காங்க இதுக்கு பின்னாடி சொல்ல முடியுமா? மாமிஸ் போலி நாங்க, என் தங்க, இவரோட அண்ணா குழந்தை எல்லாருமா சேர்ந்து ஆரம்பிச்சது. இப்போ நான் மட்டும் இருக்கேன், இவரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? எப்ப ஸ்டார்ட் பண்ணது? 2003ல ஆரம்பிச்சது. இப்போ கிட்டத்தட்ட 22 வருஷமாச்சு. ஆமா இல்ல? சோ இப்படி ஒரு பிசினஸ் பண்ணணும், நம்ம போலி பிசினஸ் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா எப்ப வந்துச்சு, எங்க இருந்து வந்துச்சு? பிசினஸ் ஐடியா எல்லாமே எங்க ஆத்துக்காரர் தான், எனக்கு கிடையாது. நான் ஆத்துக்குள்ளே கதவை சாத்தி இருக்கு சொன்னா இருப்பேன் நான். இல்ல இப்ப நீங்க வெறித்தனமா இறங்கி அது பண்ணி இறங்கிட்டோம் இல்லையா? அப்போ செய்யற போது அத கவனமா செய்யணும்ல. இதுதான் வந்துட்டோம், வந்ததுக்கு அப்புறம் அதுல ஈடுபாடோட செய்யணும்ல. இப்ப மொத்தமா இதுலயே இறங்கியாச்சு, காத்தால இருந்து ராத்திரி வரைக்கும் இதேதான். இப்ப எந்த வருஷத்துல இருந்து நீங்க கம்ப்ளீட் அதுக்குள்ள இறங்கி இருக்கீங்க? 2003ல இறங்குற போதே ஆரம்பிச்சு. அப்படிதானா? 2003 இறங்குற போது என் தங்க ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்தா, இவர் சொல்லி கொடுத்தாரு. அப்ப ஆரம்பிக்கிற போதே வரவா, அப்பவே நிறைய பேர் வருவா ஒரு நாளைக்கு. இப்போ 200 பேர் வரானா அப்ப 400 பேர் வருவா ஒரு நாளைக்கு. அவ்வளவு பேருட்டு எப்படி பேசுறது? ஏன்னா வெளியிலே போய் பேசினது இல்லை நானு. எங்க ஆத்துல இருந்த வரைக்கும் வெளியில போய் பேசினதே கிடையாது. அப்படியா? அப்ப எப்படி பேசணும், யார் எப்படி பேசுறா, யார் கோவமா பேசுறா, யார் சந்தோஷமா பேசுறா, அது எல்லாம் பார்த்து 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 இப்ப பழகிடுச்சு, தெரிஞ்சுட்டேன். போலின்னு வச்சதுனால நான் தான் இருக்கும். ஆனா 99% பேருக்கு தெரியும் இவரோட தான் அது பிசினஸ்ன்னு தெரியும். இப்ப ரெசிபி யாரோடது? இந்த எல்லாமே எங்க ஆத்துக்கார் தான். ஆத்துக்கார் தானா? அங்க இருந்து நீங்க கத்துக்கிட்டதுதான்? ஆமா, அவர் சொல்லி கொடுத்தாரு, நான் கத்துனேன். அப்படியா? சோ என்னென்ன மாதிரி போலி இப்ப இங்க பண்றீங்க? போலியில ஸ்வீட்ல தேங்காய் பருப்பு கலந்தது, ஸ்வீட்டு நட்ஸு, காரத்துல காய்கறி வெங்காயம் போட்டது, இன்னொன்னு காய்கறி மட்டும் போட்டது, சப்பாத்தி சைட் டிஷ், அவ்வளவுதான். 2003ல இருந்து இதுதான். 2003ல காத்தால டிஃபன் போட்டிருந்தோம். இட்லி, பொங்கல், பூரி, மெதுவடை, சாம்பார், சட்னி. அப்படியா? 3 மணிக்கு போவா என் தங்க கடைக்கு காத்தால. நானு 5:30 மணிக்கு போவேன் காத்தால. எல்லாரும் சின்ன சின்ன குழந்தைகள், யூகேஜி எல்கேஜி பக்கத்துலயே ஆகும். திருப்பியும் கடைக்கு போவேன், திருப்பியும் ஆத்துக்கு வருவேன், திருப்பியும் கடைக்கு போவேன், திருப்பியும் ஆத்துக்கு வருவேன். இப்பவும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். இங்க ஆத்துக்கு போவேன், அங்கேருந்து இலையை தூக்கின்னு வருவேன், இங்கேருந்து அங்க போவேன், தேங்காய் கொண்டு வைப்பேன், அங்கேருந்து வருவேன், பேப்பரை கட்டுவேன். இப்பவும் அதே தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என் தங்க இல்லை,
அவளோட 8 வருஷம் ஒண்ணா இருந்தோம். காத்தால டிஃபனு, சாயங்காலம் போலி எல்லாம் போட்டோம். எப்படி அது இப்போ நம்ம வீட்ல இருந்து வெளியவே வந்தது இல்லைன்னு சொன்னீங்கல்ல, பேசியே நமக்கு தெரியாது. சூழ்நிலை வந்து தேவைப்பட்டது. சூழ்நிலை இப்படியே இருக்க முடியாது, உள்ளேயே இருக்க முடியாது. அது பிறந்தாத்துல இருந்த போது வேற. அண்ணா, அக்கா, தங்கை எல்லாம் என்ன அப்படி பார்த்துண்டா. இப்போ வந்து சென்னை வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பட்டணம். பட்டணத்து வாழ்க்கைக்கு ஒருத்தருடைய வருமானம் பத்தாது. இப்பவும் கிராமத்துல இருந்தா ஒருத்தரோட வருமானம் போறோம். கிராமத்துல இருக்கா, இப்பவும் இருக்கா, அண்ணாமணி எல்லாம் இருக்கா, வருமானம் கம்மி தான் இருக்கா. ஆனா இங்க பத்தாது. அப்ப ஆரம்பிச்சது பத்தாதுன்னு ஆரம்பிச்சோம். இப்ப பணத்தை பத்தி யோசிக்கிறதே இல்ல. ஹாப்பியா வரோம் கடைக்கு. நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா வரேன். எவ்வளவு பேர் வருவாங்க பாட்டி ஒரு நாள் இங்க? 200ல இருந்து 250 பேர் வருவா. அப்படியா? மத்த நாள்ல கொஞ்சம் கம்மியா வருவா. அப்போ உங்களுக்கு முதல்ல எப்படி இருந்துச்சு? நம்ம இவ்வளவு பேரை பார்க்க போறோம், பேச போறோம், தெரியாது. எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அது? அதுதான், அது வந்து இவர் சொல்லி கொடுப்பாரு. நான் வந்து என்ன பண்ணுவேன், சொன்னோன்னே படார் பதில் சொல்லுவேன். டக்குன்னு படார் பதில் சொல்லிடுவேன் ஒரே வார்த்தையில. அப்படிலாம் சொல்லக்கூடாது, எல்லாருமே நமக்கு வரணும், அப்படி சொல்லக்கூடாது, படார்னு சொல்லக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் ஃபோர்ஸா சொல்லி கொடுப்பாரு. நான் அதுக்காக அவர் எடுத்துக்க மாட்டேன். அவர் எப்பவுமே அவர் பாணியில அவர் சொல்லி கொடுப்பாரு. அப்புறம் புரிஞ்சிடுது எனக்கு, சரி அப்படின்னு. ஓகே. அதாவது நமக்கு ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது நம்ம கணவரோட ஒரு சப்போர்ட் வேணுங்கிறது ரொம்பவே முக்கியம் இல்லையா? நிறைய இடத்துல நிறைய பேருக்கு அது கிடைக்கிறது இல்ல. ஆனா நீங்க சொல்லும் போது அவர் தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாருன்னு ஒவ்வொரு வார்த்தையில சொல்லும் போது உங்க 2 பேரோட ஒரு காம்போ சொல்லுங்க. எப்படி எப்படி இருப்பீங்க நீங்க? இவ்வளவு வருஷமா பிசினஸ் எப்படி 2 பேரும் கொண்டு போயிருக்கீங்க? பிசினஸ்ல நாங்க 2 பேருமே 100க்கு 100% ஒத்துமையா இருப்போம். அவர் சொல்றத நான் கேட்டுப்பேன். நான் சொல்லவே மாட்டேன் எதுவுமே. தேவையில்லை, அந்த இடத்துல இல்ல, அது சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. அவரே சொல்லிடுவாரு, இது பண்ணு, இது பண்ணாது, இது வேண்டாம். அப்ப எனக்கு எதுவுமே சொல்றதுக்கு அங்க வார்த்தை இல்ல. மத்தபடி பர்சனலா ஏதாவது சொல்ற போது ஒரு வார்த்தை சொல்லுவேன், இது வேண்டாம், இது வேணும், அவ்வளவுதான். மத்தபடி பிசினஸ்ல நான் எதுவுமே இன்னி வரைக்கும் சொன்னதுல நாளைக்கும் நான் சொல்ல மாட்டேன். இப்ப இது ஒண்ணு செய்யணும்னு அவர் சொன்னாருன்னா அது வேணுமா வேண்டாமா, வேஸ்டேஜா அப்படிங்கறது நான் யோசிப்பேன். ஆனா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவரே செஞ்சு அவரே பண்ணிக்கிட்டோம். நம்ம சொல்லி அது வேண்டாம்னா அவர் எடுத்துக்க மாட்டாரு, நானும் சொல்ல மாட்டேன். அப்படியே போயிடும். அது லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, லாபமானாலும் பரவாயில்ல, அதை விட்டுருவேன். நான் அதை பத்தி வருத்தப்பட மாட்டேன். ஏன்னா அவர் வந்துன்னு தான் இருக்கோம், எல்லாமே கடந்து தானே வரணும், வந்துன்னு தான் இருக்கோம், அதனால ஓகேன்னு விட்டுருவேன். ஜாலியா. ஆமா, நான் உண்மையிலேயே 100க்கு 100% ஹாப்பியா பண்றேன். ஓகே. எப்படி இருந்துச்சு? டக்குன்னு நம்ம ரொம்ப, அதாவது நம்ம வேலை எல்லாம் பண்ணது இல்லை, அதுக்கப்புறம் ரொம்ப பிஸி ஆயிட்டோம், காலையில இருந்து நைட் வரைக்கும் வேலை பண்ணிட்டு இருக்கோம் சொல்லும் போது அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எவ்வளவு மணி நேரம் வேலை பண்ணுவீங்க ஒரு நாள்? லைக் அப்படி எல்லாம் மணி நேரம் எல்லாம் கிடையாது, பொழுதுக்கும் வேலைதான். இது காத்தால 6 மணிக்கு இருந்தா ஒரு 1 மணி நேரம் தனியா வேணா இருக்கலாம். இப்ப தோத்தோ குட்டி ஒண்ணு இருக்கு, அதனால வேலை இருக்கும். அதோட வர்றது கொஞ்சம் எக்ஸசைஸ்ன்னு ஒண்ணு பண்றேன். டாக்டர் சொன்னார் கொஞ்சம் பண்ணியே ஆகணும், ஒரு 10 நிமிஷமாவது உங்களுக்கு செலவிடுங்கோ அப்படின்னு சொன்னார். அது ஒண்ணு பண்றேன். காப்பி உட்காந்து நிதானமா சாப்பிடணும். எனக்கு ஃபில்டர் இறக்கினோடனே பாலை காய்ச்சினோடனே குடிச்சாதான் அந்த காப்பி, திருப்பி 2வது காப்பி பிடிக்காது. அது குடிக்க கொஞ்சம் டைம் ஆகும். இதெல்லாம் முடிச்சுட்டு தோத்த குட்டியோட போயிட்டு வந்துட்டேன்னா அடுத்தது கடை வேலை தான். எங்களுக்குன்னு வேலை வந்து ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் தான் எங்களுக்கு வேலை. மீதி எல்லா நேரமும் கடை வேலை தான். எல்லா நேரமும் கடை வேலை தான். மார்க்கெட் போறது, காய்கறி வாங்குறது, வீட்டுல செய்யற பொருள். அந்த ஓனர் சும்மா சொல்லக்கூடாது, ஒத்துண்டார், கடை வேலையை செய்யுங்கோ, ஆத்த பாத்துக்கோங்கன்ட்டார். அவரும் ஒத்துண்டார். அதனால எல்லாமே கடை வேலை தான் செய்யறோம் பொழுதுக்கும். அப்ப எப்படி உங்களோட ஒரு நாள் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியுமா? 6 மணிக்கு நீங்க எல்லா நாளுமே நன்னா தான் இருக்கும். ஒரு நாளைக்கு முன்னாடி எழுந்துருவேன், கோயிலுக்கு தர்மலிங்கேஸ்வரரை பார்த்துட்டு வருவேன். ஒரு நாள் கொஞ்சம் லேட் ஆகும். எல்லா நாளுமே ஹாப்பி தான். எப்படி பண்ணாலும் நான் டென்ஷனே ஆயிக்கவே மாட்டேன். இவா வருவா, திடீர்னு ஒருத்தர் லீவ் சொல்லுவா, ஏதாவது நடந்துட்டே இருக்கும். நான் டென்ஷனே ஆயிக்க மாட்டேன். நம்ம வேலை இது, செய்யதான் போறோம். எப்படி இருந்தாலும் முடிஞ்சதை செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு நாள் இப்ப எவ்வளவு போலிக்கு கிட்ட பண்ணிருப்பீங்க? அது வந்து பிசினஸ் எப்படி வேணா மாறும். ஒரு நாள் நிறைய ஆகும், ஒரு நாள் கம்மியாகும். அது எப்படி இன்னைக்கு பொழுதுக்கு எப்படி அப்படின்னு அவர் பாத்துப்பாரு. அதெல்லாம் இன்னைக்கு எவ்வளவு நிறுத்திக்கலாம், நைட்டு 6 மணி ஆனா டிசைட் பண்ணினே இருப்பாரு, என்ன பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு கரெக்டா பண்ணி கொடுத்துருவாரு. இப்ப எனக்கு என்ன தெரியணும்னா, இப்ப நீங்க சொன்னீங்களா 6 மணிக்கு நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சிருவோம் சொல்லுவீங்களா? 6 மணில இருந்து என்னென்ன பண்ணுவீங்க? என்னென்ன காய்கறி எல்லாம் தண்ணியில போட்டு அலம்பி எடுக்கணும், வெயிட் போட்டு வைக்கணும், மசாலா பொருள் செய்யறதுக்கு, வெஜிடபிள் போலி செய்யறதுக்கு, சைட் டிஷ் பண்றதுக்கு, காய்கறி எல்லாம் பிரிச்சு ஒரு டவராவா போட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் எங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணி வைக்கணும். அந்த அடுப்புலயே 5 அடுப்பு எரியும் ஆத்துல, இங்க 10 அடுப்பு எரியுது. அதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். காய்கறி எல்லாம் சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அவர் கட் பண்ணி தருவாரு. மிக்சியில அரைச்சு அதெல்லாம் அடுப்புல போட்டு கலரணும். அதெல்லாம் ரெடி பண்றதுக்கு 2 மணி ஆக முடியாது. அதுக்கப்புறம் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டு சும்மா ஒரு 10-15 நிமிஷம் ரெஸ்ட் எடுப்போம். அவ்வளவுதான், திருப்பி கடைக்கு வந்துருவோம். எப்படி பாட்டி? அதாவது நமக்கு 2003ல ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கிற எனர்ஜி இப்ப இருக்குமா? இருக்கேன், எதனாலும் தெரியல. அது எனக்கு எப்படி கிடைக்கிறது அப்படின்னு கேட்டா, என்னுடைய இது வந்து கீர்த்தனைகள் கேட்கறது தான் எனக்கு.
டிவி கிடையாது எங்க ஆத்துல. அப்படியா? ஆமா, சீரியல் பேர் தெரியாது எனக்கு, நான் பாக்குறது இல்ல. சீரியல் பேர்லாம் எனக்கு தெரியாது. என் அக்கா பொண்ணு தான் சொல்லுவா, சித்தின்னு கூப்பிடுவா. அப்படின்னா என்னடி சித்தின்னு ஒரு தொடக்கது சீரியல் இருக்கு சித்தி அப்படின்பா, ஜோக் பண்ணுவா. அப்படின்னு ஒரு சீரியல் இருக்கு, எனக்கு அப்புறம் தான் தெரியும். எங்க இடத்துல டிவி இருந்து ரொம்ப வருஷம் ஆயிடுது. அவர் வந்து அரசியல் அது மாதிரி ஏதாவது கேட்பாரு. எனக்கு வந்து கர்நாடக இசை கேட்கறது வந்து எப்படி ராத்திரி 2 மணி வரையும் கேட்பேன் நான். அதுல கிடைக்கிற எனர்ஜி இன்னைக்கு நான் வேலை செய்யறேன். சில பேரோட பேச்சுக்கள் கேட்பேன், கர்நாடக இசை கேட்பேன், எல்லா நாளும் கேட்கறேன். நான் வருஷ காலமா கேட்டுட்டு இருக்கேன். அதுதான் இப்ப எனர்ஜிக்கான கண்டிப்பா இயற்கை. கண்டிப்பா இது பார்த்துதான் இப்ப யங்ஸ்டர்ஸ்க்குலாம் ஒரு எனர்ஜி வரணும். முட்டி வலி கிடையாது, 61 ஆயிடுத்து, எந்த வலியும் கிடையாது, தலைவலி மட்டும் வருது. ஏன்னு கேட்டா டாக்டர் என்ன சொன்னாருன்னா, அனல் எல்லா இடத்துலயும் வேலையே செஞ்சுட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு வரும் அப்படின்னாரு. அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்கன்னாரு. அது என்ன உண்மைதான், வாஸ்தவம் தான். அது மாதிரி இவரு சொல்லுவார், ஏன்டி நின்னுலே இருக்கியடி, வந்து ரெஸ்ட் அடின்னு தொல்லை பண்ணுவார். எனக்கு நான் வேலை முடிச்சுடணும், துடைக்கணும். ஆனா இப்ப வரா, சுத்தம் பண்றவாளும் வரா, இப்ப வரா. இவாளும் நல்லா ஹெல்ப் தான், சும்மா சொல்லக்கூடாது. இவாள் எல்லாரும் மாமி உட்காந்துக்கோங்க பார்த்து பாருங்க. அதனால எனர்ஜின்றது இயற்கை, ஏதோ கடவுள் கொடுத்த வரோம், ஓடின்றது. இப்ப காலையில 6 மணில இருந்து நைட் எவ்வளவு மணி நேரம் வரைக்கும்? 11 ஆகும் நாங்க படுக்க. அப்படியா? நீங்க கடையில எவ்வளவு நேரம் இருப்பீங்க? கடையில ஆரம்பிக்கிறது 3 மணில இருந்து 8:30 மணி வரைக்கும். எல்லா நாளும் 8:30 மணிக்கு நான் புடிச்சுன்னு போவேன். அவர் கொஞ்சம் முன்னாடி போவாரு. இது என்ன எல்லாம் க்ளோஸ் பண்ணிருக்கா, மெயினானதெல்லாம் சிலிண்டரு, எண்ணெய், நெய் எல்லாம் பயங்கர காஸ்ட்லி, அதெல்லாம் மூடி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கதவு பூட்டின்னு போவேன் நான். நைட் 8:30 மணிக்கு எல்லா நாளும் 8:30 பூட்டிடணும். எனக்கு 8:35 இங்க இருப்பு கொள்ளாது எனக்கு. அதோட இல்ல, இப்ப இல்ல, அந்த காலத்துல இருந்தே நானும் என் தங்கி இருந்த போது ஒரே ஓட்டமா விளையாடுவோம், ஓடுவோம். நான் முன்னாடி போயிடுறேன் பாவோ, நான் விட்டுட்டு, ஆனா நான் தான் பூட்டுவேன் அப்போ. ஏன்னா அவ சொல்லுவா, நீயே பொறுப்பா பார்த்துன்னு பூட்டுவேன், என்னால முடியாது, நான் ஓடிடுறேன்பா. இப்ப அந்த சமயத்துல இருந்து உங்களுக்கு இவ்வளவு வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டோம், நம்ம தனியா நிறைய பண்றோம் போது என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு வந்திருக்கு? நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்கல்ல, நமக்கு இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் வந்திருக்கு. அப்படிலாம் எதுவும் கிடையாது, எந்த சேஞ்ச் இல்ல, அப்படியே தான் இருக்கேன். சேஞ்ச் இனிமேலாம் ஆகாது, அவ்வளவுதான். இப்படியே பண்ணிட்டு முடியிற வரையும், ஆரோக்கியம் இருக்கிற வரையும் இதை பண்ணிட்டு இருக்கணும், முடிகிற வரையும் பண்ணணும். ஓகே. இப்ப எவ்வளவு பேர் இங்க வேலைக்கு வருவாங்க? இங்க பெரம்பூர் உங்களுக்கு ஒரு இது இருக்குல்ல? பெரம்பூர்ல 4 பேர் இருக்கா, இங்கே 4 பேர் இருக்கா, இங்கே 4 பேர் இருக்கா செய்யறா. இப்ப அன்னைக்கு 400 பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லி, கிட்டத்தட்ட இப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லும்போது எப்படி அவ்வளவு கிரௌட ஹேண்டில் பண்றது? ஆமா, எப்படி கஸ்டமர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, என்ன மாதிரி பேசுவாங்க? அவங்க பேசுவா, எல்லாரும் கேப்பா, என்னென்னமோ கேப்பா. நான் படான்னு பதில் சொல்லுவேன். அப்பெல்லாம் ஐயோ இந்த மாமி இப்படி பேசுறான்னு சொல்லுவேன். இப்போ என்ன தெரியும், அங்க எல்லாருக்கும் டக்குன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிடுவேன். அடுத்தடுத்து நின்று எல்லாரும் 15-20 அடுத்தடுத்து அனுப்பணும், போட்டுட்டே இருப்போம். இவர் பேசியிருந்தாருன்னா கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் பேசிட்டு வரவா கிட்ட, நமக்கு இங்க வேலை கெட்டு போயிடுமேன்னு சொல்லிட்டு நான் உள்ள பூந்து டக்குன்னு முடிச்சு அனுப்புவேன். இப்ப என்ன இதுல நீங்க ரொம்பவே பிடிச்சு பண்ற ஒரு விஷயம்? எல்லாமே பிடிச்சுதான் பண்றோம். போலியோ சப்பாத்தியோ எது, ஒரு சப்பாத்தியும் பிடிச்சுதான் பண்ணுவோம். ஏன்னா நடுவுல நான் மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா அவள் கொடுத்தா நல்லா இருக்காது. எல்லாமே பிடிச்சுதான் பண்றோம், எல்லாமே நல்லா இருக்கும். எப்பயாச்சும் ஒரு சமயத்துல ரொம்ப கஷ்டமா எப்பயாச்சும் ஃபீல் பண்ணி? ஒரு கஷ்டம் கிடையாது, எதுவுமே கஷ்டமே கிடையாது. அதாவது கஷ்டம்லாம் வரும், அது பாட்டுக்கு அது போகும். நம்ம பாட்டு நம்ம வேலையை பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்படிதான் பாசிட்டிவா இருக்கும் பாட்டி எல்லாமே. கண்டிப்பா. நம்ம அங்கிள கூப்பிட்டுருவோமா அடுத்தது பேசுறது? கூப்பிடுங்க, அவர் பேசுவாரா? அவர் தனியா பேசுவார், நிறைய பேசுவாரு. நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன், நீங்க அவரை கூப்பிடுங்க, பேசுவார், சொல்லுவார். நன்றி பாட்டி, ரொம்ப ரொம்ப நல்லதுமா. ஐயா வணக்கம். ஐயா உங்க பேர் சொல்றீங்களா, இன்ட்ரோடியூஸ் பண்றீங்களா உங்களே? என் பேர் வந்து ரவி, எனக்கு இப்போ 66 வயசு ஆகும். இது இந்த பிஸ்னஸ்ன்றது எங்கள் அம்மா அப்பா பண்ண பிஸ்னஸ். அதை இடையில நான் வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிட்டு இருந்தனால எங்கள் அம்மா தம்பிலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்கள் அம்மாலாம் பின்னாடி நடத்துறதுக்கு ஆள் இல்லாமல் எங்கள் ஒய்ஃபையும் எங்கள் ஒய்ஃபோட தங்க எங்கள் அண்ணா குழந்தைகள் எல்லாம் பொம்பளை குழந்தைங்க எல்லாம் அவங்களுக்கும் எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க, வருமானம் வேணுன்றதுக்காக எல்லாரும் சேர்ந்து பண்ணுங்க, நான் சொல்லி தரேன். நான் ஆஃபீஸ் போயிட்டு சொல்லி கொடுத்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோம். எங்க அப்பா போலி பண்ணலாங்கிற ஒரு ஐடியா. போலின்றது எங்க அம்மா வந்து என்ன கேட்டா, எங்க அப்பா பிசினஸ் இதே மாதிரிதான். எங்க அம்மாவுக்கு பிசினஸ் பத்தி ஒன்றும் தெரியாது, பட் எங்க அப்பா பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப எங்க அம்மா சில இதெல்லாம் சொல்லி எது ஏதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் சொல்லும் போது பஜ்ஜி போண்டா அதெல்லாம் வந்து போட்டா இப்போ வந்து நவீனமா இயந்திரமயம் ஆயிடுச்சு, சூடாவே இருக்கிற மாதிரி. அப்பெல்லாம் சூடாக தான் கேட்கணும், அப்போ சூடாக கொடுக்கணும்னு சொல்லும்போது இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு போலி சாப்பிட்டா கிட்டத்தட்ட ஒரு 5 hours பசிக்காது. அது இல்லாமல் நாங்கள் வந்து உலகமே எல்லாம் வந்து மைதா மாவில் தான் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து அப்போது எங்கள் அப்பா காலத்துலேருந்து கோதுமை மாவில் தான் பண்ணுவோம். ஏன்னு கேட்டால் இது வந்து எங்ககிட்ட வாங்கிட்டு போயிட்டு நாளைக்கு நாளன்னைக்கு சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க, 48 hours நல்லாயிருக்கும். அப்போ மைதாவில் பண்ணால் ரஃப் ஆகிடும் போலி. கோதுமை மாவுனாக்கா
ஒரு 2 days வச்சிருந்தாலும் சாஃப்டா இருக்கும். இன்னைக்கு வெளிநாட்டுக்குலாம் வாங்கி போவோம். இந்த கடையிலும் சரி அந்த கடையிலும் சரி வெளிநாட்டுக்கு இப்போ சொந்தக்கார ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்க சொல்லி வாங்கி போவாங்க. இது வந்து நம்ம பெரிய லெவலில் நாங்கள் பண்ண முடியல. ஏன் பண்ண முடியல? எங்களுக்கு வயசாகி போச்சு. எங்களால் வந்து ஒர்க்கர்ஸ் வச்சு ஒரு லிமிட்டாக எங்களால் முடிஞ்சது லைஃப் முடிச்சுட்டு போகிறோம், அவ்வளோதான். ஏன்னா ஆரம்பிக்கும் போது என்னுடைய கனவே வந்து உலகமெங்கும் மங்கள விலாஸ். இது மங்கள விலாஸ்ன்றது வெற்றி சொல். எங்கள் தாய் மாமாவுடைய ஹோட்டல் பேர். ஈரோடில் தாராபுரம்னு ஒரு ஊரில் ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல். இப்போலாம் இல்லை, அவங்களாம் தவறி போயிட்டாங்க. அது மாதிரி அந்த அந்த பேரை வச்சு எங்கள் மாமா ஹோட்டல் பெரிய இந்த பேரை வச்சோம், மங்கள விலாஸ். வச்ச காரணம் அதுதான், எங்கள் மாமாவுடைய அந்த கடை பேர் அதான். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு வந்து நான் எங்கள் ஒய்ஃப்டே சொல்லிட்டேன், கல்யாணம் ஆன அன்றைக்கே சொல்லிட்டேன், நான் கவர்மெண்ட் வேலை செய்கிறேன், இதெல்லாம் வந்து செய்யலாம், ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே செய்யணும் முடியும் போது நம்ம பிஸ்னஸ் தான் பண்ணோம். எனக்கு பிஸ்னஸ்ன்றது நிறைய தெரியும், வேலை பிஸ்னஸ் பண்ணுறது இது அதில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி பண்ணலாம் ஒரு காலம் வரும்போதுன்னு சொல்லிட்டேன் ஃபஸ்ட் நாளே மேரேஜ் அன்னைக்கு. அதுக்கப்புறம் இதை நாங்கள் நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு 16 வருஷம் ஆயிடுச்சு. இது வந்து பண்ணணும்னு வந்தது, பண்ண ஆரம்பிச்சதுக்கு காரணம், மெயின் காரணம் தங்க எங்கள் அண்ணா பொண்ணு எல்லோரும் கஷ்டப்படுறாங்க. சரி, இன்னொரு இடத்துல வேலைக்கு போகிறதுக்கு நம்ம பிஸ்னஸே பண்ணுங்க சொன்னால் இவங்களுக்கு எங்கள் ஒய்ஃப்க்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது இதை பற்றி. நான் சொல்லி கொடுத்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும். ஏன்னா அவங்களாம் கிராமத்தில் இருந்தவங்க, கதவு சாத்திக்கணும், ரோட்டில் யாரையும் மனுஷாலே பார்த்தது கிடையாது. அவங்க ஊருக்கு இன்னைக்கு ஒரே ஒரு பஸ் தான் வரும், அந்த மாதிரி இருந்தவங்க. இங்கே வந்து நான் சொல்லி கொடுத்து சென்னைனா எப்படி, பீச்சேவை பார்த்தது கிடையாது, சினிமாவில் தான் பார்த்துருக்கான். இங்கே வந்து தான் பீச்சை பார்த்தா முத என் கூட கல்யாணம் வந்து. அதுவும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து எனக்கு என்னன்னு கேட்டது லேடிஸாக அதை இது பண்ண காரணம், என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் இந்த நாட்டுக்கு கண்கள்ன்றாங்க, கண்கள் கிடையாது உலகம். இந்த உலகம் இருந்தால் தான் இந்த கண்களால் பார்க்க முடியும். அவங்க வந்து அவங்களுக்கு உள்ள பொறுப்பு, நானே ஆம்பளையா இருந்தாலும் எனக்கு பொறுப்பு இருக்குன்னு சொல்கிறத விட 100க்கு 80% ஜென்ட்ஸ் வந்து பொறுப்பாக இருப்பாங்க, 20% இருக்க மாட்டாங்க. லேடிஸ் பொறுத்த வரைக்கும் 90% 95% பொறுப்பாக இருப்பாங்க. நான் கேட்டால் ஒரு பிஸ்னஸ் சொன்னாங்க, ஒரு பொறுப்புன்றது நம்மளுக்கு வியாபாரம் வந்தால் கஸ்டமருக்கு நல்லா கொடுத்து அவங்கள வர வைக்கணும். அப்போ அதுக்கு நம்ம உழைச்சாதான் வர முடியும். அப்போ இதை வந்து பண்ணணும் சொல்லி என் ஒய்ஃப் பண்ணுவான்ற என் நம்பிக்கை இருந்தது. அப்ப நான் சரி பண்ணு. நம்ம இவ்வளவு பேசும்போது நமக்கு மாமி பத்தி கண்டிப்பா பேசணும் இல்லையா? அப்ப அவங்க எவ்வளவு சப்போர்ட்டா இருக்காங்க? ரெண்டு பேரும் எப்படி இருக்கு உங்களுக்கு? ரெண்டு பேரும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றது எப்படி இருக்கு? அவ இல்லாம போனா என்னால கடை நடத்த முடியாது நான் சொல்லுவேன், அவ சொல்லுவா நீங்க எல்லாம் முடியாதுன்னு. எங்களுக்கு பின்னாடி போய் யார் நடத்துறது அப்படின்னு சொல்லும்போது என் பசங்கெல்லாம் வந்து வர்றது கஷ்டம். சரி, இவங்களாம் இருக்காங்க, இவங்கெல்லாம் எல்லாருக்கும் வேலை கற்றுக் கொடுத்துருக்கேன். அந்த கடையிலையும் இருக்கிறவங்க அப்படியே இருக்காங்க, எல்லாம் சின்ன வயசு தான், உங்களாம் குழந்தைங்க இருக்கு, எங்களால் முடியலன்னு சொல்லும்போது நீங்கள் நடத்துங்க, நீங்கள் எப்படி நான் சொல்லி கொடுத்துட்டு போகிறோம். நாங்கள் 2 பேரும் யாராவது செத்துட்டோம்னு சொன்னால் அந்த வயசு வந்துடுச்சு. அப்போது இந்த கடையை நடத்துறதுக்கு நான் இல்லைன்னா அவன் பண்ண மாட்டான், அவள் இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டால் எங்களுக்கு வந்து 2 பேரும் சதமும் நகமாக இருந்துட்டோம். அப்போது எங்கள் 2 பேரும் காலையில் எழுந்துக்கும் போதே பேஸ்ட் வச்சுட்டே ஒரு லெஃப்டில் ஒரு வேலை பார்ப்பேன், ஏதோ ஒன்று எடுத்து வைப்பேன் நான். அப்படி அவளும் அதே தான். அப்போ அதே மாதிரி பழகிடும். அந்த நம்மள மாதிரி ஒர்க் பண்ண வரவங்க இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இவங்ககிட்ட சொல்லிட்டேன், இப்படி தான் இருந்தால் ஆகணும், இப்படி இருந்தால் நீங்கள் அட்லீஸ்ட் பசங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாப்பாலாம் வந்து எல்லாம் கிராமம் தான், மாடர்ன் ஸ்கூலில் யோசிச்சுருக்காங்க கிராமத்தில் இருந்து. அப்போ பசங்களை படிக்க வைக்கிறாங்க சூப்பராக. அப்போ இந்த படித்தா பசங்க நல்லா வரும், அதுக்கு பணம் வேணும், அதுக்கு நீங்கள் பொறுப்பாக இருந்து பார்த்துங்க. நாங்கள் இல்லைன்னா கூட்டிகிட்டு தான் போகணும் அப்படி தான் சொல்லி வச்சுருக்கோம். எல்லாரும் வந்து ரொம்ப வருஷமாக இருக்காங்க, 2-3 வருஷமாக இருக்காங்க. இன்னொரு பொண்ணு அடிபட்டுருக்கு, காலில் ஃப்ராக்சர், அவள் வரல. அவள் வந்து எல்லாம் நான் சொல்ல நீங்களாம் இதே மாதிரி பண்ணிக்கணும், அவ்வளோதான். எங்களால் பசங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நாங்கள் வந்து இந்த பேரோடு நடத்திக்கோ வேணாம், உங்களுக்கு வருமானத்துக்கு வழி பண்ணி வச்சுட்டு போகிறோம், எங்களுக்கு யாரும் உதவி பண்ணல, யாரும் நான் உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். சூப்பர், நன்றி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.